நிலா மட்டும்தான் மிஸ்ஸிங். நான் அவளை போயிட்டு அவ்வளோ தூரம் வாக் பண்ணிட்டு வந்தேன். அவள் கண்டிப்பாக வந்துடுவான் தான் நினச்சேனே. இப்போ எப்படி அவளை வர வைக்கிறது? நான் எல்லா ட்ரையும் பண்ணிட்டேன். டைரெக்டாக வான்னு சொன்னாலும் வரமாட்றா. ஏன் தான் இப்படி பண்ணிகிட்ருக்காளோ தெரியல. அப்படி என்ன கோவமோ. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே கேட்டு பார்ப்போமா? டைரெக்டாக கேட்டால் எதை நினச்சிப்பாங்களா? எப்படி கேட்குறதுன்னு வேறு தெரியல. எல்லோரும் வந்துட்டாங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்துட்டாங்களா? செக் பண்ணிட்டீங்களா? சந்தியா, இன்டெரக்டாக அவர் யாரை கேட்குறாருன்னு புரியுதா? இங்கே ஃப்ரெண்டுனா நம்ம ஃப்ரெண்டு தான். நிலா மட்டும்தான் இங்கே இல்லை, அவளை தான் கேட்குறாரு. ஓப்பனாக கேட்டால் தெரிஞ்சிருமா. இன்டெரக்டாக கேட்குறாராமா. தெரியலடி, ஆனால் அவள் மட்டும்தான் மிஸ்ஸிங். அவளை தான் கேட்குறாருன்னு நினைக்கிறேன். இரு கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். எல்லாரும் வந்துட்டாங்க சார். நீங்கள் யாரையாச்சும் பர்டிகுலராக கேட்குறீங்களா என்ன? எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரும் வந்துட்டாங்க. சொல்கிற பதிலே தெரியுது. நான் யாரை கேட்குறேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே கேட்டால் அசிங்கண்டா. அப்படியே அமைதியாக இருந்துரு. எனக்கு என்னவோ வருவான்னு தான் தோணுது. ஒரு 5 minutes வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹே சந்தியா, அப்படி சார் மூஞ்ச பாரு, ஒரு ஒளி பட்டம் தெரியுற மாதிரி இல்லை? ஆமாடி, கண் என்ன நிலவை தாண்டி வேற எங்கேயும் பார்க்கவே மாட்டேது. நீ சொல்கிறது உண்மைதான் போலவே. 2 பேருக்கு நடுவில் ஏதோ போகுது. பட் மறைக்கிறாங்க. பார்க்கலாம் இவ்வளோ நாள் மறைக்க முடியும்னு. எப்பா நல்ல வேலை, நம்ம போய் மார்க் பண்ணது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு போல இருக்குது. அதான் மேடம் கீழே வந்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நான் கூட இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகல போல இருக்குது. வரமாட்டான்னு தான் நினச்சேன். மேடமை ட்ரிகர் பண்ணுறது இவ்வளோ ஈஸியா? சரி பார்த்துக்கிறேன். என்ன விஜய், இவ்வளோ நேரமாக மூஞ்சி டொய்யின்னு இருந்தது, இப்போ ஒரு ஒளிவட்டம் தெரியுது. என்ன என்ன மேட்ரு? இவன் வேற இருக்கானே, அப்படியே அவாய்ட் பண்ணுறோம். ஏதாச்சும் பதில் சொன்னோம், அதுலேருந்து கேள்வி கேட்டு சாவடிச்சிருவோம். ஹே கண்மணி, உனக்கு ஒரு மேட்ரு தெரியுமா? நம்ம கூட ஒருத்தவங்க வந்தாங்க இந்த டூருக்கு. அவங்கள நம்ம கேம்ப் ஃபயருக்கு வாடி வாடின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 45 minutes கூப்பிட்ருப்போமா. அவங்க நான் வரல, எனக்கு இங்கே தான் நல்லாயிருக்கு, நான் அங்கேயே இருக்கேன், நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. தெரியுமா அது யாருன்னு உனக்கு? ஆமாடி, அவ்வளோ நேரம் கூப்பிட்டதுக்கப்புறமும் எனக்கு இங்கே தான் பிடிச்சிருக்கு, நான் கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கேன், எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குடி, நீங்களாம் போயிட்டு வாங்க, நான் வரலன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ எப்படி வந்தாங்க? யார் சொல்லி வந்தாங்க? யாரை பார்க்க வந்தாங்களோ? நமக்கு என்னடி தெரியும்? நமக்கு எதுக்கு? என்ன சொல்கிற? ஹேய், 2 பேரையும் உதைக்க போகிறேன். என்னை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கீங்க. டைரெக்டாகவே கேளுங்களாண்டி. எதுக்கு? எங்களுக்கு எதுக்குமா ஊர் வம்பெல்லாம்? நீங்கள் ஏன் வந்தீங்களோ, எதுக்கு வந்தீங்களோ, மேடம் வந்துட்டீங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். என்ன சந்தியா? ஏய், உள்ளே தான் இருந்தேன். எல்லோரும் வந்துட்டாங்க. சரி, நம்ம ஒரு தனியாக என்ன பண்ண போகிறோம்? போர் அடிச்சதுடி, அதனால தான் வந்தேன். நீங்கள் தேவையில்லாமல் யோசிக்காதீங்க, சரியா? ஓ அப்படி. சரிங்க நம்பிட்டோம். ஏய் உங்களை சரி விடுங்க. எப்படியோ மேடம் வந்துட்டீங்க, அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கண்மணி, என்னது கையில்? சார், கேம்ப் ஃபயர் வந்துட்டோம். சாங் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி எல்லாரும் மூஞ்ச பார்த்துக்கிட்டு இங்கே உட்காரவா வந்தோம். ஏதாச்சும் கேம் ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இது. கேமா? என்ன கேம்? அது அவ்வளோ பெரிய கேம்லாம் இல்லை, கொஞ்சம் மொக்க கேம் தான். பட் இப்படி சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு இது எதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு கொண்டு வந்திருக்கேன். இதில் நம்ம டீமில் இருக்க எல்லாரோட நேமும் இருக்கும். இதில் வந்து ஒரு பாய் ஒரு கேர்ள் நேமும், ஒரு கேர்ள் ஒரு பாய் நேமும் எடுக்கணும். ஓகே, இஃப் இன் கேஸ் ரெண்டுமே பாய் ரெண்டுமே கேர்ள்னா? ஓகே, இஃப் இன் கேஸ் ரெண்டுமே பாய் ரெண்டுமே கேர்ள்னா? கேள்வி லாஜிக்கான கேள்வி தான். நான் ஃபஸ்ட்டு கேம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஒரு பாய் நேமும் ஒரு கேர்ள் நேம் வந்துச்சு அப்படின்னா, நாங்கள் என்ன சாங் போடுறோமோ அந்த சாங்குக்கு அந்த கப்புள் டான்ஸ் ஆடணும். எது டான்ஸா? என்ன ரங்கா ஜோக் கட்டுறியா? ஜோக்கு இந்த டான்ஸ் எல்லாம் எனக்கு வராதுமா.
ஆட்டத்துக்கு நான் வரல. என் பேர்ல இருந்ததுன்னா தயவு செஞ்சு எடுத்து வெளியே போட்டுருங்க. நான்லாம் வரல. ஐயோ சார், இதெல்லாம் போங்கு. டான்ஸ்னா டான்ஸ் தான், கேம்னா கேம் தான்ப்பா. யார் நேம் வருதோ அவங்க ஆடி தான் ஆகணும். இதெல்லாம் சீட்டிங். ஒரு சிஓவாக இருந்துக்கிட்டு இப்படி சீட் பண்ணலாமா சார்? சார் அப்படியே நீங்களே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா சும்மா அமோகமாக இருக்கும். நீங்கள் கேட்ட மாதிரி ரெண்டுமே பாய் ரெண்டுமே கேர்ள்னால் அகைன் ஷஃபிள் பண்ணி தான் எடுக்கணும். ஓகேங்களா? ரூல்ஸ் புரிஞ்சுதா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? என்னையே கோத்து விடுங்க. சரி எடுக்கிறேன், என்ன பண்ணுறது? ஐயோ கடவுளே, யானை மட்டும் வந்துடவே கூடாது. ஹை நம்பாளு சந்தியா, நீ தான் ஃபஸ்ட்டு ஆடு. ஹே, இன்னைக்கு பஸ்ஸில் ஆடினதே ஒரு மாதிரி இருக்குடி. நான் இல்லை, திருப்பி ஷஃபிள் பண்ணி வேறு யாராவது நேம் எடுங்களேன். நான் ஆடலடி, விட்டுருங்கடி ப்ளீஸ் டி. ஆ, அது எப்படிம்மா? சிஓ சாரே நாங்கள் சம்மதிக்க வச்சுட்டோம். அதெல்லாம் கிடையாது. இப்போ நீ ஆடலைன்னா அவரும் ஆட மாட்டேன்னு சொல்லிடுவார் அடுத்த தாட்டி. அதெல்லாம் கிடையாது, ஆடி தான் ஆகணும். கேம் இஸ் எ கேம், ரூல் இஸ் எ ரூல். எல்லாருக்கும் ஒன்று தான், அனைவரும் சமம்மா இங்கே. அதானே, எல்லாருக்கும் ரூல்ஸ் ஒன்று தாம்மா. நான் தான் இந்த கேம் கிரியேட் பண்ணேன். ஸோ நோ ரூல்ஸ் பிரேக். ஓகே, எல்லாருக்கும் ஈக்குவல் தான். எல்லாரும் ஆடணும். யார் நேம்லாம் வருதோ அவங்களாம் அன்றைக்கி ஆடி ஆகணும். விட மாட்டாளுங்க போலையே. ஐயோ, யார் பேர் வரப்போதோ? அங்கே தனியாக ஆடணும். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாளுங்க. சரி சரி, ஆடி தொலைகிறேன். சந்தியா நேம் கேர்ள்ஸ் நேம் வந்ததுனால இப்போ சந்தியா தான் பாய்ஸ் நேமை சூஸ் பண்ணுவாங்க. எங்கே எடுங்க பார்க்கலாம். எந்த பாய் வராங்களோ அவங்க கூட இப்போ சந்தியா டான்ஸ் ஆடணும். பாயும் நோ சொல்லக்கூடாது, கேர்ள் நோ சொல்லக்கூடாது. திஸ் இஸ் த ரூல். ஓகே? ஐயோ முருகா முருகா முருகா, யார் பேர் வரப்போகுதுன்னு தெரியலையே, பயமாக இருக்கே. இது வரைக்கும் நான் பசக்குள்ள ஆடினதே இல்லை. ஐயோ, இவளுக்கு வேறு விட மாட்டாளுங்க. முருகா 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 முருகா. ஏன் மச்சான், சந்தியா நேம் நீ எடுத்ததுக்கு ரிவெஞ்சுக்காக சந்தியா உன் நேம் தான் எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் 2 பேர் தான் ஆட போகிறீங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு என்னடா தோணுது? நீ கொஞ்சம் வாய் மூடணும்னு தோணுது. நீ மூடிட்டு உக்காருன்னா நானே டான்ஸ்லாம் ஆட வராது, என் பேர் வரக்கூடாது வேண்டிக்கிட்டு இருக்கேன். இவன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே என்னையமா கொத்து விட்றான். மூடிக்கிட்டு இருடா, அதெல்லாம் வராது. முதல்ல டான்ஸ் ஆடுறதே டவுட்டு தான். எனக்கு வராது மச்சான், நீயாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுறாடா. சே, நான் ஏன் இங்கே வந்துடும். மச்சா சாரிடா. என்னடா நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சு. ஆன் நேம் தான் வந்திருக்கு. செம்ம ஃபன் இருக்கு இப்போ. ஐயோ சா, நான் என் பேரே வரக்கூடாதுன்னு நினச்சேன். இன்னும் ஃபஸ்ட்டே வந்துருச்சு. ஐயோ, எனக்கு ஆட வராதுடா. கொஞ்சம் சொல்லி புரிய விடா. நீ என்னடா சிரிச்சுட்டு இருக்க நாயே? கொஞ்சம் சொல்லுடா உங்ககிட்ட எனக்கு ஆடலாம் வராதுன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. அது என் பிரச்சனை இல்லை. நானே ஒரு டான்ஸை பார்க்குறதுக்கு ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான்லாம் அதை சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னேன்னு வச்சுக்கோ, ஏன் அதுக்கப்புறம் நீங்கள்லாம் ஒரு எம்டியான்னு கேட்பாங்க. எனக்கு தேவையா? நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. நீ ஆடு இருக்க முடியுன்ற மாதிரி நீ ஆடு வச்சா. சி, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? தூ, இருடா, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அப்போ இருக்கு, காலம் வரட்டும். காலம் பதில் சொல்கிறா உனக்கு. என்னடா மச்சான் சாபம்லாம் கொடுக்குற? காலம் தானே, காலம்லாம் ஆல்ரெடி பதில் சொல்லிடுச்சுடா. அதெல்லாம் பழைய கதை. சரி விடு விடு, நீ முதல்ல போயிட்டு டான்ஸ் ஆடுப்போ. டேய், நான் பேசுனதெல்லாம் மறந்துடா, மனசில் வச்சுக்காதடா. கொஞ்சம் எனக்காக பேசுடா. எனக்கு டான்ஸ் ஆட வராது மச்சான், உனக்கு தான் தெரியும்ல. நான் சின்ன வயசுலேருந்து எந்த ஸ்டேஜுமே ஏறினதில்லை. நான் இல்லை, ப்ளீஸ் மச்சான், அசிங்கமாயிரும்டா. ஓ, ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்க மச்சான். ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாடே. என்ன மச்சான் மூஞ்சி இப்படி இருக்கு, இப்படி கெஞ்சுற? டான்ஸ்னா அவ்வளோ பயமா? ஐயோ, எனக்கு இப்போதான் ஆர்வம் அதிகமாகுது. என்னை வச்சு செய்கிறல எப்போ பார்த்தாலும். இப்போ ஏன்ட்டான்னு நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன். இப்போ நீ ஆடுற, அதை நான் பார்க்குறேன். மொத்த ஆஃபீஸும் பார்க்குது. ஆடு மச்சான் ஆடு.
மவனே, உன்னை நிலாக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்காக பழி வாங்குறியடா நீ. இருடா டேய், எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்டா. அப்போ பேசிக்கிறேன். நான் உன்னை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். இப்போ நான் எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு எனக்கு தெரியல. சரி மச்சான், சரி, சான்ஸ் தானே, கண்டிப்பாக கிடைக்கும்டா, பார்த்துக்கலாம். இப்போ போயிட்டு போ, ஆடு போ போ மச்சா. அவங்க போடுற பாட்டுக்கு தான் ஆடணும். அது என்ன மாதிரியான பாட்டாக இருந்தாலும் ஆடி தாண்டா ஆகணும். ரெடியாக இருக்கியா? மவனே, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காமல போயிடும். அப்போ பார்த்துக்கிறேன்டா, உன்னை பார்த்துக்கிறேன். டேய், என்ன சொன்ன? உனக்கு டான்ஸ் ஆட வராதா? டேய், எனக்கு டான்ஸ் ஆட தெரியும்னு சொல்கிறவன் கூட இவ்வளோ சூப்பராக ஆட மாட்டான்டா. நீ என்னடா எனக்கு ஆடவே தெரியாதுன்னு இப்படி ஒரு ரொமான்டிக் டான்ஸ் ஆட்டு வந்திருக்க மச்சா. எதிர்பார்க்கவே இல்லைடா. டுஸ்ட்டு டுஸ்ட்டு. ஹேய், மூன்றியா கொஞ்சம்? அது ஏதோ ஃப்ளோவில் வந்துச்சு. அந்த பொண்ணு நல்லா ஆடிச்சு. நான் ஜஸ்ட்டு கம்பெனி தான் கொடுத்தேன். நீ மூடிட்டு உட்காரு. தயவு செஞ்சு அமைதியாக இருந்து. எதையாவது தூக்கி அடிச்சிருவோம் பார்த்துக்கோன்னு. மேடம், நான் ஜஸ்ட் டான்ஸ் தானே ஆட சொன்னேன். நீங்கள் என்ன ஒரு ரொமான்டிக் படமே ஓட்டு வந்து உட்காந்துருக்கீங்க? இல்லை, புரியல எனக்கு. அதானே கேளு மச்சானி. நான் கூட சரி போயிட்டு ஒரு 2 ஸ்டெப்பு போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடுவான்னு பார்த்தா ஃபுல் பாட்டுக்கும் வர்றாடா இவோ. ரைட்டு. இதில் என்ன சொல்கிறாங்க இந்த மேடம்? அங்கேருந்து வரத்துக்கு மேடமுக்கு மனசே இல்லை. நீ ஒன்று கவனிச்சியாடி? சார் கையில் பார்த்தியா? சந்தியான்ற நேமு கீழே வைக்கிறதுக்கே மனசு இல்லை போல இருக்கு. கையிலேயே வச்சிட்ருக்காரு. ஏய் மூடுங்கடி தயவு செஞ்சு. எனக்கு டான்ஸ் ஆட ஓரளவுக்கு வரும். சும்மா நான் மேனேஜ் தான் பண்ணேன். டக்குன்னு சாங் போட்டோடனே ஒரு வைப் ஆகிட்டேன். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் வாயை மூடுங்க. அவர் அந்த நேமை திருப்பி உள்ளே போடலாமா இல்லை வெளியே போடணுமான்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு. நீங்கள் தேவையில்லாமல் எதுவும் பேசாதீங்க, சரியா? ஃப்ளோவாமா, ஒரு வைபாமா. ஐயோ, இவங்கிட்டே நான் மாட்டினேன். கடவுளே, என்னை வச்சு செய்ய போகிறாளுங்க. நம்மச்சான் ஒரு வழியா அந்த நேமை கொஞ்சம் அப்படிக்கா வைக்கிறதுக்கு மனசெல்லாம் வந்துருச்சு போல இருக்கு. நானும் பார்த்துட்டு தானே இருந்தேன் எப்போதான் வெப்புன்னு. இங்க பாடுறா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசுனேன்னு வச்சுக்கோ, என் பல்லகெல்லாம் தட்டி கையில் குத்துருவேன். அதுக்கு திருப்பி உள்ளே போடுறதா இல்லை வெளியே போடுறதான்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். நான் தேவலாம பேசிட்டதுன்னு வச்சுக்கேன். அவ்வளோதான்டா உன்ன. சரி, நான் நம்பிட்டேன். உன் மச்சான்டா நான் நம்பாம வேற யார் நம்புவா? நம்பிட்டேன் மச்சானா. சரி விடு. அவ்வளோதான். இவன் விடவே மாட்டான். இதுக்கப்புறம் நான் இவனுக்கு பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு என்னை வச்சு செஞ்சுட்டு இருக்கான். என் பேரா வரணும். என்னடா என்ன? எதுக்கு நடி பார்த்துட்டு இருக்க? குருன்னு திரும்பு, அந்த பக்கம் திரும்பு. அது ஒன்றும் இல்லை மச்சான். என் மச்சானுக்கு இவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆட வருமா? அதுவும் இவ்வளோ ரொமான்டிக்காக ஆட வருமா? அவன் மனசுக்குள்ளே இவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் பறந்துட்டு இருக்கும். அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன்னா, அதுதான் உன் முகத்தை பார்த்த உடனே இந்த யோசனை தாண்டா வருது எனக்கு. அப்போ மூடிட்டு அந்த பக்கம் திரும்ப என்ன பார்க்காத. இது பாடுறா, சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் போகிறதுக்குள்ளே உன் பல்லெல்லாம் உடைய போதுன்னு நினைக்கிறேன். மரியாதையை திரும்பிடு. திருப்பி கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நீ திரும்ப போ. ஓகேப்பா. ஒரு ஃபஸ்ட்டு கப்புள், ஒரு ரொமான்டிக் கப்புள் ஆடி முடிச்சிட்டாங்க. இப்போது அடுத்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோமா?
சார், மிஸ்டர் எம்டி சார், இது உங்கள் டர்ன். நீங்கள் எடுங்க ஒரு நேமை. மஸ்ட் பி a கேர்ள் நேம் சார். ஓகே, பாய் நேம் இருந்தால் மறுபடியும் எடுக்கணும். ஓகே. ஆமாம், அவனுக்கு அப்படியே பாய் நேம் வந்துட போகுது. தொட்டாவே கேர்ள் நேம் தான் வரும் அவனுக்கு. மூஞ்சப்பார் நல்லா. ஓகே ஓகே கண்மணி, டீல் டீல். நிலா, அருமை. நாய உண்மையை சொல்லு, தேடி பிடிச்சி தானே எடுத்த அந்த நேமை. பரதேசி, உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா. சாச்சா, டேய் அதில் என்னடா தெரியுது? நான் ரேண்டமாக எடுத்தேன், அந்த பேர் மாட்டிக்கிச்சு. நீ தேவலாம் பேசுகிற மச்சான், நீ ரொம்ப தேவலாம் பேசுகிற. நீ ரொம்ப டீஸ் பண்ணிட்டே இருக்கடா. அப்புறம் பார்த்துக்கோ. ஆஹா, இன்றைக்கி இந்த மேடம் பஸ்லேயே டான்ஸ் ஆடாமல் எஸ்கேப் ஆகிட்டாங்க. இன்றைக்கி இங்கே தொக்கா மாட்டிக்கிட்டாங்க. சரி சரி, மேடம் நேம் வந்தது ஓகே. அங்கே பாய்ஸ்க்கு யார் நேம் இப்படி வரும்? உனக்கு ஏதாவது கெஸ் இருக்காடி கண்மணி? எனக்கு கெஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லாருக்கும் என்ன பிடிக்கும், எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பாங்க, அது மட்டும் எனக்கு தெரியும். அந்த மாதிரி நடக்குதான்னு பார்க்கலாம். எனக்கு தலை கொஞ்சம் வலிக்குதுடி, என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது, வயிற்றெல்லாம் பெரட்டுது. நான் ரூமுக்கு போகிறேன், நான் கிளம்புறேன். ஓய் ஓய், இதெல்லாம் பழைய டெக்னிக்கு. வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுமா? புதுசாக இங்கேருந்து உன்னால் ஒரு இன்ச்சு கூட நவர முடியாது. நீ வாந்தி எடுத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிறோம். நீ இன்றைக்கி டான்ஸ் ஆடியே ஆகணும். நீ நேற்று பஸ்லேயே எஸ்கேப் ஆகிட்ட. வாய்ப்பே இல்லைம்மா, வாய்ப்பு இல்லை. அதானே, இப்போது இவ்வளோ நேரம் என்னை மேடம் கலாச்சிட்டு இருந்தாங்களே, அப்போ மேடமுக்கு வாந்தி வரல, வயிறு பெரட்டல, நல்லா சிரிச்சுட்டே கலாச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தியா, திடீர்னு வயிறு வலிக்கு தான், வாந்தி வருதான். மூஞ்ச பார்த்தியா அவளுக்கு? எங்களை பார்த்தா அவனுக்கு எப்படிம்மா தெரியுது? எங்கேயும் ஓட முடியாதுமா, ஓடவும் முடியாது, ஒளிவும் முடியாது. we are all watching. டேய் ஏய் ஏய் எருமை, என் நாய கேக்குதா பாரு இவனுக்கு. டேய் மச்சான், கூப்பிட்டியாடா? எங்கேயோ தூரமா யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்கு. நீ ஏதாவது கூப்பிட்ட என்ன? எங்கேயோ தூரமா லைட்டா யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்கு. இருக்கும்டா, இருக்கும். டேய் நிஜமாடா, எங்கேயோ லாங்காக இருந்து கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அதான் உன்னை திருப்பி கேட்டேன். நீ இல்லை தானே? யாரையும் கூப்பிட்டுருப்பாங்க போல இருக்கு. சரி சரி, ஃப்ரீயாக விடு. இங்கே பாடுறா, நீ இன்னைக்கு ரொம்ப டூ மச்சாக போயிட்டுருக்க. நான் பக்கத்தில் இருந்து கத்திட்டு இருக்கேன். உனக்கு எங்கேயும் லாங்காக லைட்டாக யாரும் கூப்பிட்ற மாதிரி இருக்கா? இருக்கும்டா, இருக்கும். இப்போ நீ மிதந்துட்டுல இருக்க வானத்தில் இரு தம்பி. முதல்ல அந்த பொண்ணு பேர் மட்டும்தான் வந்திருக்கு, உன் பேர் ஒன்றும் வரல. ரொம்ப ஆசைப்படாத, சரியா? என்ன மச்சான் புகைச்சலா? எங்கடா என் பேர் வந்துருமோன்னு புகையுது போல உனக்கு தெரியுது என் கண்ணுக்கு. நீ நினைக்கிறதுக்கு ஆப்போசிட் நடக்குதுல்ல, இதை உன்னால் தடுக்க முடியாது. இது கேமு. இது என் பிளானும் இல்லை, உன் பிளானும் இல்லை. இட்ஸ் அ காட் பிளான்டா, ஜஸ்ட் அ காட் திங்ஸ். பார்க்கலாம் காட் திங்ஸாக என்னன்னு இப்போ தெரிஞ்சிடும். உன் பேர் வராது நாயே, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாத. திரும்பு, ரொம்ப வழியுது, தொடச்சிக்கோ கொஞ்சம். ஹே நிலா, நீ தான் எடுக்கணும். சீக்கிரமாக நேம் எடுத்தீங்கன்னா ஒரு டான்ஸை போட்டுடலாம். என்ன, சீக்கிரம் எடு. பாய் நேமை பார்த்துடுமா, கேர்ள் நேம்னா அது அகைன் எடுக்கணும். விட மாட்டாளுங்க போலையே. ஐயோ கடவுளே, ப்ளீஸ் 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 இவர் நேம் மட்டும் வந்துடக்கூடாது. முருகா 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 முருகா, ப்ளீஸ் 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 வந்துடவே கூடாது. நான் யார் பேர் வரக்கூடாதுன்னு நினச்சனோ அதுதான் வந்திருக்கு. ஐயோ, எனக்கு இதில் விருப்பமே இல்லை. நான் இப்போ ஆட போகிறதும் இல்லை. அது எப்படியோ தெரியல, இந்த நாய்க்கு மட்டும் இவன் நினச்சது தான் நடக்குது. இவனுக்கு சாதகமாக தான் நடக்குது, நமக்கு மட்டும் நடக்க மாட்டுது. ஆடுவான், சும்மாவே ஆடுவான். இப்போ சொல்லவே வேண்டாம், அங்கேருந்து வரவே மாட்டான். 4 பாட்டுக்கு ஆடிட்டு தான் வருவான்னு நினைக்கிறேன். டேய் டேய் விஜய், டேய் சும்மாவே நான் கூப்பிட்றது கேட்காது. இப்போ அந்த மேடம் நேமும் இந்த சார் நேமும் ஒன்றா வந்திருக்கு, அதுவும் டான்ஸுக்கு. இதுக்கப்புறம் செவடங்காத்தில் ஊதுன சங்கு தான். நம்மளெல்லாம் ஒரு ஆளாகவே எனக்கு தெரியாது.
நிலா, நீயும் சரி நானும் சரி ஒருத்தரை விட்டு எவ்வளோ விலைக்கு போனாலும் எவ்வளோ தூரம் போனாலும் என்னவோ அது விதியோ என்னமோ நம்மளை இது சேர்த்துக்கிட்டே இருக்கு. இது யாருக்குமே புரியல, உனக்கும் சரி என் மச்சானுக்கும் சரி. ஆனால் எனக்கு மட்டும் நல்லா தெரியுது இதில் ஏதோ இருக்குது. இன்னைக்கு நீ என் கூட ஆடிதான் ஆகணும். உன்னால் என்ன அவாய்டே பண்ண முடியாது, வேறு வழியே இல்லை. ஏய் நான் ஆடலடி, எனக்கு ஆடலாம் தெரியாது. நான் கிளம்புறேன், நான் வரேன், பை. கண்மணி, அது எப்படி? என் ஃப்ரெண்டு கூட தான் ஆட தெரியாதுன்னு சொன்னான். அவன் சிஓவாக இருந்தாலும் நீங்கள் ஆடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆட வச்சுட்டீங்க. இப்போது அங்கே கேர்ள்ஸ் டீம்லேருந்து ஆடலைன்னா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, ஆடி தான் ஆகணும். இதெல்லாம் சீட்டிங். ஏய் பாருடி, உன்னால் மொத்த கேர்ள்ஸ் டீமே சொல்கிறாரு. அதெல்லாம் இல்லை, நீ ஆடிதான் ஆகணும். நான் வேறு அவ்வளோ ஆர்கியூ பண்ணி அவரை ஆட வச்சேன், இப்போ நீ ஆட மாட்டேன்ற. ஏங்க பாருடி, இதெல்லாம் தன்மான பிரச்சனை, ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளம். எனக்கு தெரியாது, நீ ஆடிதான் ஆகணும். ஐயோ, இவளுங்க வேற புரிஞ்சுக்காம பேசுகிறாளுங்களே. சரி, ஆடுறேன். அப்படிவா வழிக்க. பெண்கள் மத்தியில் அழித்து சட்டை